அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு நன்றி. நன்றி என்ற வார்த்தை உலகத்திலேயே மிக உயர்ந்த சொல் நன்றி. காரணம், நாம் இந்த உலகத்தில் குழந்தையாக பிறக்கும்போது அதனுடனே ஆத்மா என்ற பெயரில் நாம் வருகின்றோம். அந்த ஆத்மாவை தந்தது எம்பெருமான் இறைவன். அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து நமக்கு உயிர் தந்தது நம்முடைய தாய் தந்தை. அந்த தாய் தந்தைக்கு நன்றி. நாம் வளரும்போது ஏற்பட்ட உடல்நலை பாதிப்பை நம்மை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு நன்றி. அதன் பிறகு நாம் கல்வி கற்று மிக உயர்ந்த நிலையை அடைந்தோம். அதற்காக நம்மை கல்வி தந்த அந்த ஆசிரியர்களுக்கு நன்றி என்று நன்றியை தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், இந்த உலகத்தில் நம்மளால் ஆனது எதுவும் இல்லை. இந்த உலகம் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறது. நாம் அதற்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். நன்றி மறக்கக்கூடாது. காரணம், பிரபஞ்சம் ரகசியம் இது ஒன்றுதான். உலகத்தில் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள், ஆனால் நன்றி என்ற வார்த்தையை அடிப்படையாக நீ வைத்து கொள்ள வேண்டும். நன்றி மறந்தவர்கள் நல்லதாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. குறிப்பாக அந்த காலம் சரி இந்த காலம் சரி மிக உயர்ந்த இடத்தை அடைந்தவர்களை வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்கள். கண்டிப்பாக அவர் இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தன்னை உருவாக்கிய தெய்வங்கள் என்று சொல்கின்ற தாய் தந்தைக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த தினந்தோறும் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் பாதுகாத்து நம்ம வழிநடத்தி கொண்டிருந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படி நன்றி என்ற வார்த்தையை அவர்கள் சொன்னதால் தான் இன்று அவர்களெல்லாம் உயர்ந்த நிலையில் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது வரலாற்று உண்மை. ஆகவே நன்றி எப்படி சொல்ல வேண்டும் என்பது சொல்கின்றேன். காலையில் எழுந்திருக்கும் போதே, இறைவா, நேற்று உறங்கி இன்று காலை எழுந்து விட்டேன், அதற்காக நன்றி. காரணம், இரவு உறங்குவர்கள் அனைவரும் காலையில் எழுந்திருப்பதில்லை. ஆகவே நான் காலை எழுந்து விட்டேன், இன்று என் கடமைகளை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அன்று உணவு உண்ணும் 3 வேளையும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். பிறகு இரவு வீட்டுக்கு வந்த பிறகு பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தேன், இன்று என் கடமைகளை செய்தேன். இறைவா, இன்று நல்ல முள் உறங்கி நாளை காலை எழுந்து என் கடமைகளை செய்ய வேண்டும், அதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். நேற்று வாழ்ந்தேன், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நாளையும் வாழப்போகின்றேன், அதற்காக நன்றி. இப்படி நன்றி தொடர்ந்து சொல்லுங்கள். பிரபஞ்சத்துக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, பெற்ற தாய் தந்தைக்கு நன்றி என்று தினந்தோறும் நினையுங்கள், சொல்லுங்கள். நம் இதயம், நம் உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது, நம்மால் இயங்கவில்லை. இதயம் துடிக்கிறது, நம்மால் அல்ல. ரத்தம் ஓடுகிறது, நம்மால் அல்ல. நரம்பு துடிக்கிறது, நம்மால் அல்ல. நாம் நடக்கின்றோம், நம்மால் அல்ல. அனைத்தும் இறைவன் செயல்பாடு, அனைத்தும் பிரபஞ்ச ரகசியம். ஆகவே செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளுமே உலகத்துக்கு பொதுவானவை, இறைவனுக்கு பொதுவானவை. இறைவன் செயல்படிதான் இந்த அனைத்து செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக நன்றி என்று சொல்லிக்கொண்டு எப்போதுமே வாழ்க்கையில் இது நன்றி என்பது ஒரு வார்த்தையாக பார்க்காமல் இதை ஒரு மந்திரமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நினைப்பவர்கள் நான் சொன்ன மேற்கண்ட வழிகளை நன்றி என்ற உணர்வோடு வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடையும். செய்த நன்றியை எப்போதும் மறவாதீர்கள். அவரவருக்கு தர வேண்டியதை, கொடுக்க வேண்டியதை, அது பொருளாகவோ பணமாகவோ உணவாகவோ உடையாகவோ எந்த வகையிலோ உங்களால் முடிந்ததை செய்து விடுங்கள். அதை மறுப்போமானால் பிரபஞ்சம் நம்மை தண்டிக்கும் என்ற காரணத்தால் நன்றி மறக்காதீர்கள். நன்றியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக இருங்கள், நல்ல முறையில் உழையுங்கள். அதற்கு நன்றி சொல்லுங்கள். அதை செய்வதற்கு வழிகாட்டிய இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் என்று கூறி அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும். நன்றி.